வெல்கம் டு பிபி சர்ச் டிவி. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஜபா ஐசக். வேத சிந்தனைகள், வேதத்தை பற்றிய கேள்வி பதில்கள், வேத வரலாறுகள், இதை பற்றின வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நல்ல ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். பரலோகம் போனவர்கள் திரும்பி வர முடியுமா? அல்லது நரகம் போனவர்கள் திரும்பி வர முடியுமா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே நான் பரலோகம் போனேன், தேவ தூதர்களை பார்த்தேன், ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என் கூட பேசினார், நான் அவர் கூட பேசினேன். அப்புறம் நிறைய இடத்துக்கு என்னை சுற்றி காமிச்சார். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறமா கடைசியில் இப்போ நான் உன்னை பூமிக்கே திரும்பி அனுப்ப போகிறேன். காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு அருமையான பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லு. இந்த அருமையான பிளேஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீ போய் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு எனக்கு திரும்பவுமா உயிர் கொடுத்தாரு. அதனால் நான் உயிரோட வந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்வதை நான் கேட்டிருக்கேன். இன்னும் சிலர் கூட நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே ஜனங்க ரொம்ப கொடூரமாக தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்கிட்ட அந்த இடத்துல நான் திரும்பவுமா உனக்கு உயிர் கொடுக்க போகிறேன், பூமியில் இருக்கிற ஜனங்கள் இந்த இடத்துக்கு எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது, ஆகவே அவர்களுக்கு போய் நீ சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி என்னை அனுப்புனாரு அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பென்ஹின் மீட்டிங்லலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இதெல்லாம் சில இடங்களில் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான நம்ம ஒரு தெளிவான ஒரு பதிலை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது? ஏறத்தாழ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சிலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் லாசரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா 3 நாள் கழித்து இயேசு அவரை உயிரோடு எழுப்புறாரு. அந்த அற்புதத்தை அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா உயிரோடு இருந்து அதுவும் 3 நாளுக்கு அப்புறமா ஒரு மனுஷன் எந்திரிக்கிறாரு அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அங்கே இயேசு நடத்தின அந்த அற்புதத்தை பார்த்து இயேசுவை மகிமைப்படுத்துகிறாங்க. இயேசுவுக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள் இந்த அற்புதத்தை செய்கிறாங்க. குறிப்பாக பவுலை நம்ம எடுத்துக்கலாம். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல் வீட்டிலேருந்து ஒருத்தர் தூங்கி கீழே விழுந்து செத்துட்டான். அதுக்கப்புறமா அந்த மனுஷனை பவுல் உயிரோடு எழுப்புறாரு. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இவர்கள் எல்லாருமே உயிரோடு வந்ததுக்கப்புறமா அவர்கள் பரலோகம் போனிருந்தாங்களான்னு தெரியல, இல்லை நரகம் போயிருந்தாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் யாருமே அவர்கள் எங்கே போனாங்க இறந்ததுக்கப்புறமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லலை. தன்னுடைய அனுபவத்தை ஜனங்களிடத்தில் அவங்க சொல்லலை. அதை பற்றின விஷயங்களும் நம்ம பைபிளில் சொல்லப்படலை. சரி, இவங்க தான் இப்படி அவங்க சொல்லலை அப்படி என்றால் நம்ம இன்னொரு மனுஷனையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களாவது இறந்து அதுக்கப்புறமா உயிரோடு வந்தாங்க. இன்னொருத்தர் உயிரோடையே இருந்து இறக்காமலேயே பரலோகம் போயிட்டு வந்தவர் வேறு யாரும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலை குறித்து ஆதித்திருச்சபையில் ஒரு பிரச்சனை வந்தது. இவர் உண்மையான அப்போஸ்தலன் இல்லை, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் இல்லை என்று சொல்லி பிரச்சனை அங்கே இருந்தது. அந்த டைமில் நான் அப்போஸ்தலன் தான், உண்மையாகவே இயேசு என்னை அழைத்தார், அவர் சொன்ன சுவிசேஷத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன், அவர் வெளிப்படுத்தினதை தான் நான் இன்னமும் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி நான் ஒரு உண்மையான அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும்போது இந்த விஷயத்தையும் சொல்கிறார். ஒரு மனுஷன் இருந்தால் அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேற யாரையும் இல்லை, அவரையே சொல்கிறார். அவர் அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்குறாரு, அங்கே பேசப்படுகிறதையும் இவர் கேட்குறாரு. அது இவரால் புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பவுல் பார்த்துட்டு கடைசியாக அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. அது என்னதுன்னா, நீங்கள் பார்த்ததும் கேட்டதும் வேறு யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக பரலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நரகத்தில் என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்றதையும், இந்த ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பூமியில் இருக்கிற ஜனங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவனே நினைச்சிருந்தாருன்னா
அதுதான் ஜனங்களை மாற்றும் அப்படின்னும் அவருக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அது பவுல்கிட்ட சொல்லியிருப்பார், நீ போய் சொல்லு அப்படின்னு. ஸோ பவுலுக்கு அது சொல்லப்படலை, தன்னுடைய அனுபவத்தையும் அவர் ஷேர் பண்ணல. ஆகவே இதிலிருந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்வதனால எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட மாட்டான். ஸோ ரட்சிப்பு எதன் அடிப்படையில் வருது, அதாவது எதன் மூலமாக வருது அப்படின்றால் சுவிசேஷத்தின் மூலம் மாத்திரமே. கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அவர் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு வருது. அதனால் இதை விட்டுட்டு சர்க்கஸ் காமிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த, ஆச்சரியமான விஷயத்த சொன்னால் ஜனங்க நம்பி வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம எண்ணுறது தப்பு. இது சம்பந்தமான இன்னொரு சம்பவமும் சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அது லாசருவும் ஐஸ்வர்யவானும். லாசருவும் ஐஸ்வர்யவானும் இறந்ததுக்கு அப்புறமா லாசரு பரலோகம் போகிறாரு, ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறாரு. நரகத்துக்கு போன அந்த ஐஸ்வர்யவான் ஒரு பர்மிஷனாக அவர் கேட்குறாரு, ஐயோ என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு ஃபேமிலி இருக்குது பூமியில், அவர்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் திரும்பி பூமிக்கு போயிட்டு நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே வாய்ப்பு அவருக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லை, நரகத்துக்கு போயிட்டு அங்கே மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அங்கே ரட்சிப்பு அடையிறது கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆகவே அவன் மனம் திரும்பி பூமியில் வர முடியாது. ஆகவே தான் வாய்ப்பு ஒரு முறை அது இந்த பூமியில் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் மட்டுமே இருக்குது. மரணம் அடைந்த ஒரு விசுவாசி டைரெக்டாக அவன் பரலோகம் போகிறான், அவிசுவாசி மரித்தால் நரகத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் பைபிள் பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நான் உண்மையாகவே இறக்குற மாதிரி நிறைய பேர் தன்னுடைய உயிர் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்தது நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம கேட்க முடியும். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இதை வைத்து நம்ம அவங்க உயிரோடு வந்ததுனால அவங்க பரலோகம் போயிட்டு வந்தாங்க, நரகத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்வதும் தவறு. ஆகவே நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே வேத அடிப்படையில் இருக்குதா என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். வேத அடிப்படையில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்கள் தப்பு. ஸோ கடைசியாக அந்த கேள்விக்கு பதில் என்ன? ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா பரலோகம் போனால் திரும்பி வர முடியுமா? அதற்கு பதில் முடியாது.